ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய சோர்ஸ் பார்க்க போகிற பாண்டிய சோர்ஸில் சின்ன புள்ளர் பாண்டி ஒரு பக்கம். எல்லாரும் என்ன நினச்சிட்டு உட்காந்துருக்கீங்க? ஆளுக்கு ஒரு மூலையில் உட்காந்துருக்கீங்க. இப்போ ராஜு அந்த ஓடுகாலி என்ன சொன்னாலும் அதை நீங்கள் நம்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு பேசிகிட்டு இருக்காரு. இந்த பருப்பா நாக்கில் நரம்பு இல்லைங்கிறதுக்காக ஓவராக பேசாத அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த கட்டத்துறைக்கு கட்டம் சரியில்லைப்பா. இந்த ஒரு பக்கத்து கண்ணா பின்னான்னு பேசிட்டு இருக்கு. அங்கேருந்து பழனி வராரு. இவர் சொல்கிறதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்கிறாரு. என்னன்னு கேட்குறீங்களா? கல்யாணத்துக்கு முன்னாடியே வேற ஒரு பையன் கூட ராஜு பழகிட்டு இருந்தது எனக்கு தெரியும். நான் கூப்பிட்டு அதை கதிரும் பார்த்துருக்கான். பார்த்துட்டு அவன் தப்பானவன விஷயத்தையும் சொல்லியிருக்கான். அதை நான் போய் ராஜுகிட்ட வான் பண்ணி விட்டேன். ஆனால் அப்புறம் எப்படா இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணாங்க? நானும் பல தடவை யோசிச்சிருக்கேன். ஆனால் அதுதான் ரீசன் எனக்கு இப்போ தான் தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னடா ஒன்றை வச்சு சொல்ல சொன்னாங்களான்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா, இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம், இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் வேற மாதிரி விட்டுட்டு இருக்காரு. விட்டவர் கம்னு இருக்காரா? என் பையன் குமார இவ்வளோ நாள் எடுக்கிறதுக்காக போறான்னு எங்க அண்ணன் இதுக்கப்புறம் எடுக்க மாட்டாரு, அவ்வளோதானே. அவங்க பிள்ளைய கூட்டு வந்து நடு வீட்டில் வச்சு இருந்து வைங்க அப்படிங்கிறாங்க. பாட்டிக்கிட்ட கண்ணா பின்னான்னு பேசுகிறாங்க. உன் பிள்ளை உள்ளே இருக்காங்கிற ஆதங்கத்தில் நீ பேசுகிற, ஓகே. கோவத்தில் பேசுனாலும் ஓரளவுக்கு பொறுப்பாக பேசுப்பா, பொறுமையாக பேசுப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுவும் அண்ணின்னு கூட பார்க்காம அவங்கள்ட்ட இதானே உங்கள் நகை, இந்தாங்க வச்சுக்கோங்க, கொண்டு போய் உங்கள் பிள்ளைக்கு கொடுத்தாலும் சரி, உங்கள் மருமனுக்கு கொடுத்தாலும் சரின்னு கண்ணா பின்னான்னு பேச, இதை கேட்டோன்னே பெரிய பிள்ளை பாண்டிக்கு கோவம் வந்துருச்சு. என்னடா பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சி சொல்ல, அண்ணன் தம்பி ஏ அப்படிங்கிறாங்க. அங்கிட்ட போய் அடிச்சுக்கோங்கடா, மிச்சர் சாப்பிட்ற விட்றானுங்களா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இவனுங்களோட ரியாக்ஷன். சரி பரவாயில்லப்பா, இங்கே இந்த கூத்து நடந்தாலும் அங்கே ஒரு பக்கம் குசுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. மீண்டுமா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. ராஜி வந்துட்டு அத்தை என் மேலே கோவமா அப்படின்னு சொல்லி கேட்க, கோவம்லாம் இல்லடி, என்ன காட்டி கொடுக்காம இருந்தது, அது வரையும் சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதை பேசிகிட்டே இருக்கும்போது தங்கமல்லி என்று கொடுக்க, உனக்கு வேறு வேலையே இல்லையா? யார் என்ன பேசுவாங்கன்னு ஒட்டு கேட்டுக்கிட்டே இருப்பியா? வேற பொழப்ப பாருமா, போமா.